ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிள் விலாக். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, இப்போ காளான் குழம்பு தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். காளானோட உருளைக்கிழங்கு மீன் மேக்கரையும் வச்சு ஒரு டேஸ்ட்டான புது சுவையில் இந்த குழம்பு இருக்கும். நீங்கள் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இந்த டேஸ்ட்டில் ஒரு தடவை காளான் குழம்பு செஞ்சு பாருங்கள். எவ்வளவோ டேஸ்ட்டில் காளான் குழம்பு சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி இதுக்கு சேர்த்துருக்கிற பொருளெல்லாம் சேர்த்து அரைச்சி நீங்கள் இந்த டேஸ்ட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த குழம்புக்கு காளான் ஒரு பாக்கெட் எடுத்துருக்கிறேன். மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்து கழுவிக்கலாம். காளானை 2-3 தடவை அலசியாச்சு. நல்லா காளானை எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இந்த குழம்புக்கு அடுத்தது உருளைக்கிழங்கு 3 பெரிய உருளைக்கிழங்கு பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். மேல் தோல் எடுத்துகிட்டு அடுத்தது இந்த குழம்புக்கு சேர்த்துறதுக்கு மீன் மேக்கர் எடுத்துருக்கிறேன். இப்போது காளான், உருளைக்கிழங்கு, மீன் மேக்கர் இந்த 3ஐயும் சேர்த்து தான் நம்ம இந்த குழம்பு வைக்க போகிறோம். இப்போது மீன் மேக்கர் எடுத்தாச்சு. இது ஒரு பவுலில் எடுத்துகிட்டு இப்போது ஒரு அரை மணி நேரம் தண்ணி இதில் சேர்த்து ஊற வச்சுக்கலாம். அப்புறமா புளிஞ்சி இதை எடுத்துக்க வேணும். இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். இந்த குழம்புக்கு ஒரு மசாலா பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம். இப்போது 4 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை இதோடு சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு காளான், உருளைக்கிழங்கு, மீன் மேக்கர் எடுத்துருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு எல்லா பொருளும் சேர்த்திக்குங்க. ஒரு 15 பல் பூண்டு இதையும் சேர்த்திக்கலாம். இதோட இஞ்சி ஒரு 4 துண்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை இதோட சேர்த்திக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஊற வச்சுருக்கிறேன். இதை இதோடு சேர்த்திக்கலாம். சோம்பு 1 டீஸ்பூன் எடுத்து இதையும் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால் ஊற வச்சுருக்கிறேன். இதை இதோடு சேர்த்திக்கலாம். மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் இதோடு சேர்த்திக்கலாம். மல்லித்தூள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். அதை இதோடு சேர்த்திக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். பச்சை மிளகா 1 சேர்த்திருக்கிறேன். இதோட பச்சை மிளகா டேஸ்ட்டுக்காக இது ஒரே ஒரு பச்சை மிளகா இதோடு சேர்த்திக்கலாம். ஒரு அரை கப்பு தேங்காய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இதோடு சேர்த்திக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை எடுத்துருக்கிறேன். அதை இதோடு சேர்த்திக்கலாம். புதினா ஒரு கைப்பிடி எடுத்துருக்கிறேன். அதை இதோடு சேர்த்திக்கலாம். இப்போது எல்லா பொருளும் சேர்த்தியாச்சு. இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் சூடானதும் இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம். இதோட பட்டை 2 சின்ன சைஸாக எடுத்து போட்டுக்கலாம். கிராம்பு 2 போட்டுக்கலாம். சோம்பும் பட்டையும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ இதில் பெரிய வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். இதோட கருவேப்பிலை ஒரு இனுக்கு சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கிக்க வேணும். அப்புறமா தான் இதில் மசாலா பொருள் சேர்த்த வேணும். வெங்காயம் நல்லா வதக்கி வந்துருச்சு. இப்போ இதில் கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்திக்கலாம். கட் பண்ணி வச்சா காளானை இதோடு சேர்த்திக்கலாம். மீன் மேக்கரை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாலே ஊற வச்சாச்சு. 2-3 தண்ணியில் நல்லா அலசிட்டு இதை நல்லா புளிஞ்சிக்க வேணும். நல்லா தண்ணி இல்லாமல் புளிஞ்சி இதில் சேர்த்திக்கலாம். புளிஞ்சு எடுத்து இது எல்லாத்தையும் சேர்த்திக்கலாம். இதில் இப்போது உருளைக்கிழங்கு, மீன் மேக்கரு, காளான் 3ஐயும் சேர்த்தியாச்சு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். மீன் மேக்கர் பெரிய பெரிய பீஸாக இருந்தாலும் நீங்கள் இதை கட் பண்ணி கூட சேர்த்திக்கலாம். நல்லா எண்ணெயிலேயே ஒரு 5 நிமிஷம் இதெல்லாம் வதக்கிக்கலாம். நல்லா 5 நிமிஷம் தண்ணி சேர்க்காமல் நல்லா எண்ணெயிலேயே வதக்கியாச்சு. இப்போ இதில் அரைச்ச மசாலா பேஸ்ட்டை சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டு தண்ணி சேர்க்காமல் மசாலா ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கலாம். அப்புறமா இதோட
தேவையான தண்ணி சேர்த்திக்கலாம். இப்போது 5 நிமிஷம் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம். மிக்ஸி கழுவி உள்ள தண்ணி ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். இதோட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு எல்லாம் கலந்து விட்டுக்கலாம். இப்போ எல்லாம் கலந்து விட்டாச்சு. உப்பெல்லாம் சரி பார்த்துட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டுக்கலாம். இப்போ எல்லாம் கலந்து விட்டாச்சு. குக்கர் மூடி போட்டுக்கலாம். 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். விசில் அடங்கிருச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து குழம்பு ரெடி ஆயிருச்சு. கடைசியாக மல்லித்தழை வந்து தூவி இறக்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வீட்டில் இந்த மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவை எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை காளானை வச்சு குழம்பு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.